இப்போ நான் கேட்க போகிற இந்த 7 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்கறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சைட்டி லெவல் நமக்கு எவ்வளவு இருக்குங்கிறத. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த கொடுக்குற 4 சாய்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணால் போதும். இது எப்படி ஸ்கோர் பண்ணணும், எப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும், எல்லாமே சொல்லித்தரேன் ஸ்டெப் பை ஸ்டெப். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ நவ். மை நேம் இஸ் சக்தி. ஐம் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபீலிங் நர்வஸ் இல்லை ஒரு எட்ஜில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எப்போவுமே உங்ககிட்ட இருக்கா? இதுக்கு இதுக்கு 4 ஆப்ஷன் என்னன்னா, இல்லை சக்தி நெவர், அது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே இல்லை அப்படின்னா நெவர்னு ஆப்ஷன் கொடுங்க. இல்லை சக்தி சம்டைம்ஸ் இருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ். பாதி நாள், இது வந்து ஒரு 14 days நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் 2 weeksல இருக்க சுச்சுவேஷன்ஸை யோசிச்சு பார்த்து ஆன்சர் கொடுங்க. அதில் வந்து ஒரு பாதி நாளைக்கு நான் இது மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 3rd ஆப்ஷன். 4th ஆப்ஷன் வந்து இல்லை சக்தி ஆல்மோஸ்ட் எவ்ரி டே நான் இது மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 4th ஆப்ஷன். ஓகே, ABCDன்னு பிரிச்சுக்கிட்டேன். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், எப்போவுமே நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்னோட ஒரீஸை, ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கும் இதே தான் 4 ஆப்ஷன். ABCD. நெவர், நோ சக்தி, நான் என்னை கண்ட்ரோல் பண்ண நினைக்கவே இல்லை அப்படின்னா நெவர். ஆமாம், சம்டைம்ஸ் நான் நினைக்கிறேன். 3rd, பாதி நாள் நான் இது மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறேன். 3rd ஆப்ஷன். 4th ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி டே சக்தி அப்படின்னா 4th ஆப்ஷன். அண்ட் 3rd கொஸ்டின் என்னென்னா, எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரீஸ், ஏதாவது வேறு வேறு விஷயங்களை எடுத்து வச்சு நான் ஒரி பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படி ஒரு விஷயம் இருக்கோ இல்லையோ, ஆனால் நான் ஒரி பண்ணிகிட்டே இருக்கேன். 4th ஆப்ஷன். 4th கொஸ்டின், ஃப்யூச்சரில் என்னமோ நடக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆஃபுல்லாக எதுவும் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நான் இருக்கேன். 4th கொஸ்டின். 5th கொஸ்டின், என்னைய யாராவது இரிட்டேட் பண்ண நினச்சாங்கன்னா உடனே நான் இரிட்டேட் ஆயிடுறேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் இரிட்டேட் ஆயிடுறேன். 4 ஆப்ஷன். அடுத்து 6th கொஸ்டின், எப்போவுமே நான் வந்து ஒரு யாராவது என்னை ரிலாக்ஸ் பண்ண கூப்பிட்டா கூட என்னால் ரிலாக்ஸ்டாக இருக்கவே முடியல அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ. அதுக்கு என்ன கொஸ்டின், நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்கன்னு எழுதுங்க. அண்ட் நான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு இரிட்டபிளாக இல்லை ஒரு அனாய்டாக ஃபீல் பண்ணுறேன், ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் எழுதியிருக்க அந்த கொஸ்டினில் 7th கொஸ்டின் வந்து ரெஸ்ட்லெஸ், எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு இடத்துல உட்காரவே முடியல, எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேங்கிறது 7th கொஸ்டின். 5th கொஸ்டின் வந்து இரிட்டபிள் ஃபீல் பண்ணுறது, அனாய்டாக ஃபீல் பண்ணுறது. 6th கொஸ்டின் வந்து நான் வந்து ரிலாக்ஸே என்னை பண்ண முடியல அப்படிங்கிறது தான். இந்த 7 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நாட் அட் ஆல், இது மாதிரி இல்லவே இல்லை சக்தி அப்படின்னா 1st ஆப்ஷன். சம்டைம்ஸ் இது மாதிரி இருக்குது சக்தினா B. ஒரு வாரத்தில் பாதி நாள் இப்படி தான் இருக்குது அப்படின்னா C. எவ்ரிடே இப்படி தான் இருக்குது சக்தி அப்படின்னா D. ஸோ இது 4 ஆப்ஷனில் நீங்கள் என்னென்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு A வந்து 0 மார்க்ஸ். சப்போஸ் இது கவுண்ட் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து 15க்கு மேலே இருக்குது அப்படின்னா அன்சைட்டி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம், சிவியராக இருக்குதுன்னு அர்த்தம். நார்மலாக ஒரு 0 to 4 இருக்கும், ஒரு ரொம்ப லோ லெவலில் அன்சைட்டி எல்லாருக்குமே இருக்கும். அது 0 to 4, அதை நாங்கள் விட்டுருவோம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு. மாடரேட்டுங்கிறது அந்த 5 to 14 வரைக்கும் மாடரேட்டு. உங்களுக்கு சப்போஸ் 15க்கு மேலே இருக்குது, 15 to 23 இருக்குது அப்படின்னு, 15க்கு மேலே இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை. நீங்கள் கண்டிப்பாக தெரப்பி எடுத்துக்கணும், ஏன்னா ரொம்ப சிவியர் ஆன்சைட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஆன்சைட்டிங்கிறது தப்பு கிடையாது, ஆன்சைட்டியோட ஸ்பெக்ட்ரம் எந்த ரேஞ்சில் இருக்குங்கிறத முக்கியம். ரொம்ப ஒரு லோ லெவல் ஆன்சைட்டி இட் இஸ் ஓகே, நார்மல். அது மாடரேட் கூட சமாளிச்சிடலாம். ஆனால் ஹை சீரியஸ் லெவல் ரொம்ப சிவியாரிட்டி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரப்பி எடுத்துக்கிறது தப்பே இல்லை. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டெஸ்ட்டோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். வித் தட் நோட், திஸ் இஸ் சக்தி சைனிங் ஆஃப். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.